மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தனி தொகுதிகள் விசிக போட்டியிட ஒப்பந்தமாகியிருக்கு. எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கலனாலும் கிடைச்ச 2 தொகுதியும் தனி சின்னத்துல போட்டியிட திமுக சம்மதிச்சிருக்கு. திமுக மற்றும் விசிக இடையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராம ரொம்ப நாளா இழுபறியில இருந்ததுனால விசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிடும் அப்படின்னு சிலர் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அது இப்போ பகல் கனவா ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன் அவர்கள் விசிகவில் இணைஞ்சாரு. அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை எழுச்சி தமிழர் அவர்கள் கொடுத்தாரு. எழுச்சி தமிழரை தொடர்ந்து விமர்சிக்கிற அற்பர்கள் இந்த விஷயத்தை பெரிதளவு விமர்சிச்சாங்க. அதாவது ஆதவ அர்ஜுன் 50 கோடி கொடுத்து விசிகவில் இணைஞ்சிருக்காரு, 50 கோடிக்கு விசிகவை திருமாவளவன் வித்துட்டாரு, இப்படி ஏராளமான அவதூறை திருமாவளவனுக்கு எதிராக சங்கிகளும் சங்கிகளோட கைக்கூலிகளும் சொன்னாங்க. குறிப்பாக ஆதவ அர்ஜுனுக்கு எம்பி ஆகிற ஆசை இருந்துச்சு. அவர் திமுக நபர். ஆனால் திமுகவில் அவருக்கு சீட்டு கிடைக்கிறது சிரமம். அதனால் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு விசிகவுக்கு அனுப்பியதாகவும் இதற்காகவே விசிகவுக்கு இந்த தேர்தலில் பொது தொகுதி கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. ஆதவ அர்ஜுனுக்காகவே திருமாவளவன் பொது தொகுதி கேட்கிறார் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த கைக்கூலிகள் சொன்னாங்க. இவங்களோட இந்த குற்றச்சாட்டை பொய்யாக்குற மாதிரி திமுக விசிக இடையேயான தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. ஆதவ அர்ஜுன் எம்பி ஆகிற ஆசையில் திரு ஸ்டாலின் அவர்கள் உதவியோட விசிகவில் இணைந்தது உண்மை என்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் விசிகவுக்கு பொது தொகுதி கொடுத்திருக்கணும். ஆனால் விசிகவுக்கு பொது தொகுதி கொடுக்கப்படவில்லை. இதன் மூலமாக ஆதவ அர்ஜுன் விசிகவில் இணைந்தது தொடர்பாக பரப்பப்பட்ட அவதூறு கருத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. யாரை கட்சியில் சேர்க்கணும், யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எழுச்சி தமிழருக்கு தெரியும். யாரோடைய ஆலோசனையும் கேட்டு அறிவுரையும் கேட்டு கட்சி நடத்தக்கூடிய ஆள் இல்லை எழுச்சி தமிழர். ஏன்னா எழுச்சி தமிழர் ஒரு அறிவு